ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான தலகோனா அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோனுக்கும் மினிஸ்டருக்கும் ஒரு பிரச்சனையாயிருதுங்க. அந்த பிரச்சனையை எதிர்க்கட்சி தலைவர்களும் மீடியாவும் பெருசு பண்ண பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் சம்பந்தப்பட்ட நம்ம ஹீரோனே பார்த்தீங்கன்னா, அது ஆக்சிடென்டலாக நடந்த விஷயம், ஆள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீடியாவையும் மக்களையும் ஃபேஸ் பண்ண முடியாம கொஞ்ச நாள் ஃபாரஸ்ட் பக்கம் நிம்மதியாக ட்ரிப்பு போயிட்டு வரலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ள நுழையிறாங்க. அதுவும் இல்லீகலா. அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள சாகா மரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் உள்ள சில பல சம்பவங்களை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த சாமியார் கிட்ட இவங்க மாட்டிக்கிறாங்க. அந்த சாமியாருக்கு சாகா வரம் கிடைச்சதா, இவங்களோட நிலைமை என்னாச்சு அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஆளுங்கட்சி மீட்டிங்கை காட்டுறாங்க. அந்த கட்சி தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம கட்சியில யங்ஸ்டர்ஸுக்காக யூத் பிரதிநிதியா ஒருத்தரை நிப்பாட்டணும். அதனால கட்சியில இருக்கக்கூடிய எல்லோருமே யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. அவரையே யூத் பிரதிநிதியா போட்டலாம் அப்படின்னு சொல்ல, எங்க கட்சி தலைவரே நீங்க தான், நீங்க பார்த்து ஒருத்தரை இவர் தான் அப்படின்னு சொன்னா நாங்க சரின்னு சொல்லிட்டு போக போறோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த தலைவர் சொல்றாரு, ஊர்ல இருக்கிற கட்சியிலேயே நம்ம கட்சி தான் டெமோக்ரஸி இருக்கக்கூடிய கட்சி. அதனால நீங்க எல்லாம் யோசிச்சு தேர்ந்தெடுத்து ஒரு நபரை சொல்லுங்க, அவரை நான் யூத் பிரதிநிதியா போட்டுறேன் அப்படின்னு சொல்ல, அங்க ஒரு டிஸ்கஷன் நடக்குது. யூத் பிரதிநிதியா ஒருத்தரை நிப்பாட்டணும் அப்படின்னா அவர் கண்டிப்பா அப்டேட் ஆன ஒரு ஆளா இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் நிப்பாட்டணும் அப்படின்ட்டு இவங்க கட்சியிலேயே ஒரு மினிஸ்டர் இருக்கிறாருங்க. அவருடைய தம்பி பேர் விஜய். விஜய் நிப்பாட்டணும்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சஜஸ்ட் பண்றாங்க. ஆனா இன்னொருத்தங்க நம்ம கட்சியிலேயே ரேவந்த் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரும் கொஞ்சம் டேலண்டான ஆள் தான், அவரை நிப்பாட்டலாம் அப்படிங்கும் போது பலதரப்பட்ட ஆர்குமெண்ட் நடக்குதுங்க. ஃபைனலி அந்த ஆர்குமெண்டோட முடிவு என்னன்னா, மினிஸ்டரோட தம்பி விஜயவே வந்து நியமிச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுத்துறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே ரேவந்தோட மனைவி பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. உனக்காக நான் அவ்வளவு சப்போர்ட் பண்ணேன், பட் அங்க என்னோட பேச்சே எடுபடல அப்படின்னு சொல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் என்ன பண்ணாலும் யோசனை பண்ணி தான் பண்ணுவேன், அவனை எப்படி அந்த சீட்ல இருந்து காலி பண்றது அப்படின்னு கரெக்டான ஒரு ஸ்கெட்சை போட்டு தூக்கி விட்டுட்டு கண்டிப்பா அந்த இடத்துக்கு நான் வந்துருவேன் அப்படின்ற மாதிரி இந்த ரேவந்த் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுடைய பேரு சாராங்க. பேசிக்கா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா மாடல் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபேஷன் ஷோக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. ஆடிஷன்லாம் கலந்துருக்காங்க. ஃபைனலி ஒரு ஆடிஷன்ல செலக்ட் ஆயிட்டதா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மெசேஜ் வந்திருக்குதுங்க. உடனடியா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் லைனா கால் பண்ணி கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஒரு சூப்பர் மாடல் ஆயிட்ட, அதனால எங்களுக்குலாம் பார்ட்டி கொடு அப்படின்னு சொல்ல, பார்ட்டி தானே அதெல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பார்ட்டி கொடுக்கறதுக்காக ஒரு கிளப்புக்கு கூட்டு போறாங்க. அங்க போயிட்டு எல்லாரும் ஆட்டம் பாட்டம்னு பயங்கரமா கொண்டாடிட்டு எல்லாரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம ஹீரோனு கிளம்பலாம் அப்படின்ட்டு பார்க்கிங் ஏரியா கிட்ட வராங்க. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு யூத் பிரசிடென்டான விஜய் அந்த இடத்துக்கு வராருங்க. அவருக்கு நம்ம ஹீரோனை பார்த்த உடனே பிடிச்சு போயிடுச்சு. பயங்கரமா சைட் அடிக்கிறாரு. ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்ல, ஹீரோனு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. உடனே இவர் சொல்றாரு, நான் பேசிக்கா எந்த ஒரு பொண்ணு மேலேயும் ஆசைப்பட மாட்டேன், நான் உன் மேல ஆசைப்பட்டுட்டேன், ஆசைப்பட்டதை அடையாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்றாருங்க. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரெயினான ஒரு ஆளா இருந்துட்டு இருக்காங்க. மாடலிங் மட்டும் கிடையாதுங்க, ஃபைட்டும் நல்லா பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த விஜய் மற்றும் விஜயோட ஆட்களை போட்டு அங்கேயே பொலவலன்னு பொழந்துட்டு அந்த இடத்த விட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அங்க இருக்கிற நபர் மீடியாவுக்கு போனை போட்டு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிடுறாருங்க. கொஞ்ச நேரத்திலேயே மீடியாவை சார்ந்தவங்க அந்த இடத்துக்கு வராங்க. பார்க்கிங்ல சிசிடிவி கேமரா இருக்கான்னு செக் பண்றாங்க. பார்த்தா அங்கங்க சிசிடிவி கேமரா இருக்கு. கண்டிப்பா இங்க நடந்த இன்சிடென்ட் ரெக்கார்ட் ஆயிருக்கும் அப்படின்ட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மினிஸ்டரோட தம்பி விஜய் என்ன பண்ணா அப்படின்றது கம்ப்ளீட்டா ரெக்கார்ட் ஆயிருக்குதுங்க. அந்த வீடியோவை எடுத்து டிவில எல்லாம் போட்டு பயங்கரமா வைரல் பண்ணி விட்டுறாங்க. இந்த மினிஸ்டர் விஜய் கூப்பிட்டு உன்னை யூத் பிரசிடென்ட் ஆக்கி அப்படியே கட்சிக்குள்ள கொண்டு வந்தாச்சு, உன்னை கூடிய சீக்கிரம் மேல இடத்துக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா நீ என்னடா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காருங்க. நம்ம ரேவந்தும் அந்த இடத்துல தான் நின்னுட்டு இருக்காரு. நாம ஏதாவது ஸ்கெட்ச போட்டு இவனை காலி பண்ணிடலாம்னு பார்த்தா இவனோட பிஹேவியர்னால இவனே லாக் ஆயிருவான் போலயே அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காருங்க. இந்த மினிஸ்டரோட ஹெட் இருக்கிறார் இல்லையா, அந்த கட்சி தலைவர், அவரு பாத்தீங்கன்னா உன்னை உடனடியா மீட் பண்ணணும், ஆபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்ல இவரும் அங்கிருந்து கிளம்புறாரு. அப்ப மீடியாக்கெல்லாம் வந்து சரமாரியா கேள்வி கேட்கறாங்க. அப்ப இந்த மினிஸ்டர் சொல்றாரு, என் தம்பி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிருக்க மாட்டான், அது 100% விஎஃப்எக்ஸ், டிஃபேம் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஸ்விமிங் பூல்ல குளிச்சிட்டு இருக்காங்க. அப்ப மீடியால இருந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது, இதை பத்தி ஒரு டிபேட் ஷோ நாங்க வச்சிருக்கோம், நீங்க அதுல கண்டிப்பா கலந்துக்கணும் அப்படின்னு கூப்பிடும்போது, ஏங்க அது ஒரு ஆக்சிடென்டலான விஷயம், தயவு செஞ்சு அதை பெருசு பண்ணாதீங்க, ஃப்ரீயா விடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவாய்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வெளியே கிளம்பலாம் அப்படின்னு வீட்டை விட்டு வெளியில வந்தா மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. இந்த இன்சிடென்ட்டை பத்தி சரமாரியா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இது ஆக்சிடென்டலா நடந்த ஒரு விஷயங்க, இதை பத்தி தயவு செஞ்சு கேள்வி கேட்காதீங்க, இந்த விஷயத்தை பெருசும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, ஒரு ரிப்போர்ட்டர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாரு. அவர் கேள்வி கேட்கும்போது அவருடைய கையை ஆக்சிடென்டலா ஹீரோயின் மேல பட்டுருதுங்க. உடனே அந்த ரிப்போர்ட்டர் சாரி கேட்டுறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இப்போ ஒரு விஷயம் நடந்தது இல்லையா, அதே மாதிரி தான் அன்னைக்கும் நடந்ததுன்னு நினைக்கிறேன், அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டேன், தயவு செஞ்சு இதை பெருசு பண்ணாதீங்க, ஃப்ரீயா விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. இப்ப ரேவந்தோட மனைவியும் இந்த நியூஸை வீட்ல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. நாம ஸ்கெட்ச் போட்டு இவனை காலி பண்ணலாம்னு பார்த்தா அவனா ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான், அந்த பிரச்சனையில இருந்து அவனால வெளியவே வர முடியாது அப்படின்னு நினைச்சா இந்த பொண்ணு இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாம அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்குது. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி இந்த பிரச்சனையை பெருசு பண்ணணும், விஜயோட கதையை காலி பண்ணாதான்
என்னால அந்த இடத்துல போய் உட்கார முடியும் அப்படின்ற மாதிரி இந்த ரேவந்த் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் மொபைல் எடுத்து யூடியூப்குள்ள போனாலே இவங்கள பத்தின நியூஸே வந்துகிட்டு இருக்குது. அப்ப ஹீரோனோட ஃப்ரெண்ட் போனை போட்டு என்னமா செலிபிரிட்டி ஆயிட்ட போல அப்படிங்கும் போது, நீ வேற என்னால வீட்லயும் உட்கார முடியல, வெளியிலயும் போக முடியல, ஒரே டார்ச்சரா இருந்துகிட்டு இருக்குது, அதனால கொஞ்ச நாள் வந்து நிம்மதியா எங்காவது ஒரு டிராவல் பண்ணிட்டு வரலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க ட்ரிப்புக்கு பிளான போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரேவந்த் பாத்தீங்கன்னா கூலிப்படையை சார்ந்த 2 பேர்த்த கூப்பிட்டு நம்ம ஹீரோனுடைய போட்டோ காமிச்சு, ஹீரோனை நீங்க கிட்னாப் பண்ணணும், சிச்சுவேஷன் கை மீறி போச்சு அப்படின்னா அவ செத்தா கூட எங்க பேர் வெளியில வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி பணம் கொடுக்க அவங்களும் அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க. ரேவந்த் நினைக்கிறது மட்டும் நடந்தது அப்படின்னா விஜய் டிஃபேம் பண்ணி வெளியில அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் விஜயோட இடத்துல ரேவந்த் போய் உட்காருவாருங்க. இப்போ நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வந்திருக்காங்க. இவங்க 4 பேர் சேர்ந்து ட்ரிப்புக்கு போலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோனை காணுங்க. வீடு முழுக்க தேடுறாங்க. பார்த்தா ஹீரோயின் பட்டுன்னு இவங்க எல்லாருமே பயமுறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இவங்க ரெகுலரா டிராவல் பண்ணக்கூடிய ஒரு டிரைவரை கார் எடுத்துட்டு வர சொல்லி இருக்காங்க. அந்த டிரைவர் பாத்தீங்கன்னா இந்த முறை அவருடைய மனைவியும் கூட்டு வந்திருக்காங்க. என்னோட மனைவியும் என் கூட சேர்ந்து டிராவல் பண்றதா சொல்லியிருக்கா, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 5 பொண்ணுங்க இந்த டிரைவர் அப்படின்ட்டு மொத்தம் 6 பேர் பாத்தீங்கன்னா இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி இவங்க போய்கிட்டு இருக்கும் போதே இந்த குரூப்ல ஒரு பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா அவங்க அங்கிள் சீரியஸா இருக்காங்க, நான் உடனடியே போய் ஆகணும், நீங்க ட்ரிப் கண்டினியூ பண்ணுங்க, என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலேயே இறங்கி போயிடுறாங்க. இப்போ 4 பொண்ணுங்க இந்த டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 பேர் பாத்தீங்கன்னா காரை எடுத்துட்டு வனப்பகுதி கிட்ட டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் டிராவலுக்கு அப்புறம் ஃபைனலி அந்த வனப்பகுதியை ரீச் பண்ணிடுறாங்க. ஒரு பர்டிகுலர் இடம் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா அலௌடு இருக்குதுங்க. அதுக்கு மேலே ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்டை போட்டு அங்கே ஒரு வாட்ச்மேனே வச்சிருக்காங்க. அதை தாண்டி யாருக்குமே பார்த்தீங்கன்னா அலௌடு இல்லை. அது ரொம்பவே டீப் ஃபாரஸ்ட்டுங்க, உள்ளே போகிறது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள யாரையுமே அனுமதிக்கிறது இல்லை. அங்கே ஒரு செக்யூரிட்டி படுத்து தூங்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போ இவங்க குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு சொல்கிறா, அந்த வாட்ச்மேன் உட்காந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல தான் சாவி இருக்குது, நான் சரக்கு பாட்டில் எடுத்துகிட்டு போய் அந்த வாட்ச்மேன் எப்படியாவது டைவர்ட் பண்ணி அந்த சாவி எடுத்து கொடுத்துறேன், நீங்கள் இந்த கேட்டை ஓப்பன் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் அவனை வந்து ஏமாத்திட்டு இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்ல, சரின்னு அதே மாதிரி பிளான் எக்ஸிக்யூட் பண்றாங்க. சரக்கு பாட்டில பார்த்ததும் பாத்தீங்கன்னா அந்த வாட்ச்மேன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அவருக்கு சரக்கு நல்லா ஊத்தி கொடுத்து அவரை மட்டையாக்கிட்டு கேட் ஓபன் பண்ணிட்டு இவங்க காரை எடுத்துட்டு அந்த வனப்பகுதிக்குள்ள போயிடுறாங்க. சோ இவங்க காரை எடுத்துட்டு அந்த வனப்பகுதிக்குள்ள போன விஷயம் அந்த ஒரு செக்யூரிட்டிக்கு தெரியவே தெரியாதுங்க. இரவாயிருதுங்க. ஒரு பர்டிகுலர் இடத்துல போயிட்டு காரை நிப்பாட்டிட்டு டென்ட் போட்டு கேம்ப் ஃபயர்லாம் வச்சு இவங்க நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த டிரைவர் சொல்றாருங்க, இன்னைக்கு நான் உங்க கூட டிராவல் பண்ணுவேன், நாளைக்கு வேற யாராவது கூட டிராவல் பண்ணுவேன், எனக்கு தான் ஃபேமிலின்னு ஒன்னு இல்லவே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஹீரோயின் சொல்றாங்க, அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, எங்களுக்காவது ஒரு ஃபேமிலி, உங்களுக்கு உலகமே ஃபேமிலி தாங்க, அதனால அதை பத்தி எல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் அனிமல் ஏதாவது இங்கே வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பயந்துக்கிட்டு இருக்கிறா. ஃபயர் இருக்கும்போது ஃபியர் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்ட்டி பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு பொண்ணு எழுந்திருச்சு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறா. பார்த்தா பாட்டில் எல்லாம் காலியாக இருந்துட்டு இருக்குது. அப்போ தான் தெரிய வருது நம்ம ஹீரோனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த டிரைவர் சொல்கிறாரு, பக்கத்தில் ஏதாவது வாட்டர் ஃபால் இருக்குதான்னு பார்க்கலாம், மேபி இதே மாதிரி தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோன் எழுந்து போயிருப்பாங்க போல, வாங்க அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த கூலிப்படையை சார்ந்த 2 பேரும் அந்த இடத்துக்கு வரானுங்க. வாட்ச்மேன் பார்த்தீங்கன்னா உள்ள அலோ பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதே சமயம் போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அவனுக்கு 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்கெல்லாம் ஒன்னா வந்தோம், எங்க கூட வந்த பொண்ணுங்க மட்டும் உள்ள போயிட்டாங்க, அவங்க தொலைஞ்சு போயிட்டாங்க, அவங்கள தேடி தான் வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே போலீஸ் ஆஃபீஸர் அந்த இடத்துக்கு வராருங்க. அவர் சப் இன்ஸ்பெக்டரா இருந்துகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட விசாரணை பண்ணும் போதும் இவனுங்க 2 பேரும் அதை தான் சொல்றாங்க, நாங்கெல்லாம் ஒன்னா வந்தாங்க, எங்க கூட வந்த பொண்ணுங்க காணாம போயிட்டாங்க, அவங்க காட்டுக்குள்ள தான் போயிருப்பாங்க, அதனால நாங்க உள்ள போறோம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த செக்யூரிட்டியை தாண்டி யாரும் உள்ள போக முடியாது, இந்த செக்யூரிட்டி அந்த மாதிரி யாரும் உள்ள போல அப்படின்ற மாதிரி சொல்றான், அதனால நீங்க இங்க இருந்து போயிருங்க, இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உங்க 2 பேர்த்த பார்த்தா பொண்ணுங்களை தேடி வந்த மாதிரியே தெரியலையே, ஏதோ ரவுடி பசங்க மாதிரி தெரியுது, ஆமா நீங்க எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பதில் சொல்றாங்க. சம்திங் ராங் அப்படின்னு இந்த சப் இன்ஸ்பெக்டர் சந்தேகப்படுறாரு. உடனே அவனுக்கு 2 பேரும் சமாளிச்சிடறானுங்க. சரி இங்க இருந்து கிளம்புங்க, இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு சொல்ல அவனுக்கு 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறானுங்க. இப்போ இவங்க எல்லாரும் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க இல்லையா, நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபாலை கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அதனால அந்த வாட்டர் ஃபால் கிட்ட ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடியே இவங்க 4 பேருமே போறாங்க. பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவர்ல இவங்க எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கட்சி தலைவர் பாத்தீங்கன்னா அந்த மினிஸ்டர் வர சொல்லி என்னையும் அவன் தம்பி பண்ணி வச்சிருக்கான், அதுவும் பொண்ணுங்க விஷயத்துல இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, உன் தம்பினால கட்சி மானமே போயிட்டு இருக்கியா, அதனால அவனோட போஸ்டிங்கை நான் பெண்டிங் வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சார் சார் அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார், நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா என்னோட மானம் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப இது வரைக்கும் உன் மானம் போகவே இல்லையா, ஒழுங்கா உன் பையனுக்கு பெண்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கறது அப்படின்றத டீச் பண்ணியா அப்படின்ற மாதிரி திட்டி அமுச்சு வச்சிடறாருங்க. இப்போ இந்த பொண்ணுங்களாம் காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க, கூட வந்த இந்த டிரைவரும் காணாம போயிடுறாருங்க. இந்த டிரைவர் எங்க போனாரு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு மனநல பாதிக்கப்பட்டவர் ஒருத்தர் அந்த இடத்துக்கு வந்து இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்தது இவங்க எல்லாம் பயந்து போயிடுறாங்க. பார்த்தா பின்னாடியே இந்த டிரைவர் வராரு. இவர் மனநல பாதிக்கப்பட்டவர் இந்த காட்டுக்குள்ள தான் சுத்திட்டு இருப்பாரு போல, இவரை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஃப்ரூட் கொடுத்த உடனே அதை வாங்கிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாருங்க. ஹீரோனை ஃபுல்லா தேடி பார்த்துட்டு சரி திரும்பவும் அந்த டென்ட் இருந்த இடத்துக்கே போயிடலாம், நம்ம ஹீரோன் அந்த இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பவும் அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா இவங்க கொண்டு வந்த காரை காணுங்க. இங்க தானே காரை நிப்பாட்டி
இருந்தோம், கார் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கர ஷாக்கா வராங்க. ஆனா இந்த கார் இங்கிருந்து வெளியே போனதுக்கான தடயம் இருக்குதுங்க. அந்த டயர் மார்க்கை வச்சுட்டு அந்த கார் போன பாதையை ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா காரை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரோடைய டயர் மார்க்கை இவங்க ஃபாலோ பண்ணிட்டே போக திடீர்னு நம்ம ஹீரோயின் காட்டுக்குள்ள இருந்து வராங்க. எங்க போயிருந்த, உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல அங்க ஒரு ஃபால்ஸ் இருந்தது, அங்க போயிட்டு நான் கொஞ்சம் குளிச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் இவங்க விஷயத்த சொல்றாங்க, இந்த மாதிரி கார் வந்து காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரோடைய டயர் மார்க்கை ஃபாலோ பண்ணிட்டே போனா அந்த கார் பாத்தீங்கன்னா இந்த வனப்பகுதியை விட்டு வெளியே போயிருக்குது. அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த கார் நின்னுக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த காரை எடுத்துட்டு போன சப் இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஷேர் பண்றாருங்க. இந்த மாதிரி பொண்ணுங்க கார் எடுத்துட்டு வந்து கூத்தடிச்சிட்டு இருக்காங்க, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்றதுனால அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, இந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, அவங்க மேல நீ என்ன ஆக்ஷன் எடுக்க போற, ஏதாவது கடத்தினானுங்க அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு வச்சு செட்டில்மெண்ட் பேசி ஏதாவது ஒரு அமௌண்ட் பார்க்கலாம், கூல் ட்ரிங்க் குடிக்க வந்தவனை எல்லாம் பிடிச்சிட்டு வந்து விசாரிச்சு நமக்கு என்ன கிடைக்க போகுது, அதனால அமுச்சுட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு பயங்கர கோபம். என்னடா இந்த ஆள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், அது எவ்வளவு அடர்ந்த வனப்பகுதி, அதுவும் பாதுகாக்கப்படுற ஏரியா, அங்க போயிட்டு நெருப்பெல்லாம் பத்த வச்சு இதே காட்டு தீ ஏற்பட்டுச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும், ஆனா இந்த ஆள் அதை பத்தி எல்லாம் கேரே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு கோவம் தாங்க வருது. இப்போ நம்ம ஹீரோனுடைய கேங் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டரை மீட் பண்ணுறாங்க. அந்த கார் எங்களுது தான் சார், நாங்கள் தான் சார் காட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா, எதற்காக காட்டுக்குள்ளே போனீங்க அப்படிங்கும்போது, ஜஸ்ட் ஒரு ட்ரிப்புக்காக தான் சார் வந்தோம் அப்படிங்கும்போது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரண காடெல்லாம் கிடையாது, ரொம்ப ஆபத்தான காடு, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு இவங்களும் கேட்டுக்கிறாங்க. அதே சமயம் உங்களை தேடி ஒரு 2 பசங்க வந்தாங்க, நீங்கள் தொலைஞ்சு போயிட்டு தான் சொன்னாங்க அப்படிங்கும்போது, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சார், நாங்கள் மட்டும் தான் தனியாக வந்தோம், எங்கள் கூட யாரும் வர கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. அப்போ உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட யாரோ ஒருத்தங்க உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அதனால இங்கெல்லாம் இருக்காதீங்க, முத கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு இவங்களும் கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அங்கிருந்து கிளம்பி இவங்க போயிட்டு இருக்காங்க. அப்பவே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அவர் சொல்லிட்டாருன்னா நம்ம கேட்கணுமா, அவங்களுக்கு அவங்களோட ரூல்ஸ், நமக்கு நம்மளுடைய ரூல்ஸ், நாம திரும்பவும் அந்த காட்டுக்குள்ள போகத்தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள போறதுக்கு இன்னொரு வழி இருக்குதுங்க. அந்த வழியா இவங்க அந்த காட்டுக்குள்ள மறுபடியும் நுழையிறாங்க. அங்க கட் பண்ணா இந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள ஒரு சீக்கிரட்டான ஒரு வீடு இருக்குதுங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு சாமியார் பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்த கட்டி போட்டு பயங்கரமா அடியடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது, இந்த சாமியார் இந்த காட்டுக்குள்ள இருந்து இல்லீகலான ட்ரக்ஸ் எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. இந்த சாமியார் கூடயே இருந்துட்டு இங்கிருந்து வெளியில போய் ஒருத்தன் சொல்ல பார்த்திருந்திருக்கான், அதனால அவனை அடிச்சே கொலை பண்றாருங்க. அந்த ஒரு இடத்துல இந்த சாமியார் பாத்தீங்கன்னா ஒரு சீக்கிரட்டான லேப் ஒன்று வச்சிருக்காரு. அந்த லேப்ல பாத்தீங்கன்னா ஒரு நபர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரை நான் டெக்னீஷியன் அப்படின்னே சொல்றேன். அந்த டெக்னீஷியன் பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ட்ரக்கை கண்டுபிடிச்சிருக்கிறதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அந்த நேரம் பார்த்து இந்த சாமியார் வராரு, நீங்க சொன்ன மாதிரியே ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு ட்ரக்கை கண்டுபிடிச்சிட்டேன், அதனால ஒரு 3 நாள் மட்டும் என்னை விடுங்க, நான் போய் என்னோட அம்மா தங்கச்சியை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கெல்லாம் அனுமதிக்க முடியாது அப்படின்னு இந்த சாமியார் சொல்றாரு. ஏங்க நீங்க தானங்க சொன்னீங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுத்தா என்ன வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்க, இங்க ஒன்லி இன்கமிங் மட்டும்தான், நோ அவுட் கோயிங், சொன்ன வாக்கை காப்பாத்துறதுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு நல்லவன்லாம் கிடையாது அப்படின்னு இந்த டெக்னீஷியனை வீட்டுக்கு கூட அனுப்பாம இங்க அடைச்சு வச்சு இந்த விஷயத்தை எல்லாம் பண்ண வச்சுக்கிட்டு இருக்காருங்க. அங்க கட் பண்ணா இந்த சாமியாரை மீட் பண்றதுக்காக இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருங்க. இந்த இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா இந்த சாமியார் கூட கூட்டு தான். இந்த இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு, இங்க இருக்கிற ட்ரக்ஸ் எல்லாம் கொண்டு போய் வெளியில கோடி கோடியா சேல் பண்றீங்க, அப்படி இருந்தும் நீங்க ஏன் இந்த காட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய வருமானத்துக்கு வெளியில சொகுசா வாழலாமே அப்படின்னு கேட்க, அப்பதான் இந்த சாமியார் ஒரு விஷயத்த சொல்றாருங்க, எவ்வளவுதான் காசு பணம் வச்சிருந்தாலும் சாவை யாராலையுமே தடுக்க முடியாது கரெக்டா, அதனால அந்த சாவை தடுக்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்த இந்த காட்டுக்குள்ள தேடிட்டு இருக்கிறதா சொல்றாருங்க. புராண கதைகள்ல சஞ்சீவி வேர் ஒரு உயிரை காப்பாத்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் படிச்சிருந்திருப்போம் இல்லையா, அந்த பர்டிகுலர் சஞ்சீவி வேர் இந்த காட்டுக்குள்ள தான் இருக்குது, அது எனக்கு தெரியும், ஆனா எங்க இருக்குன்னு தான் தெரியல, அதை மட்டும் நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் இந்த உலகத்துல சாகாவரம் பெற்று வாழ்வேன் அப்படின்ற மாதிரி இந்த சாமியார் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இப்ப மகளிர் சங்கத்துல இருந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா போய் மினிஸ்டர் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. சாரா அப்படின்ற ஒரு பொண்ணு மர்மமான முறையில காணாம போயிருக்கா, குறிப்பா உங்க தம்பி இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் காணாம போயிருக்கா. சோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக உங்க தம்பி தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன், சோ அந்த பொண்ணுக்கு நீதி வேணும் நியாயம் வேணும்னு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மினிஸ்டர் சொல்றாரு, ஆக்சுவலா அந்த பொண்ணு கூட நாங்க இது வரைக்கும் கான்டாக்ட் கூட பண்ணது கிடையாதுங்க, அந்த பொண்ணு யாருன்னு கூட தெரியாது, நீங்க ப்ராப்பரா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்களும் விசாரிக்க சொல்றோம், அவ்வளவுதாங்க எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த மினிஸ்டர் சொல்லிடுறாருங்க. இப்போ இந்த சாமியார் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னீஷியனை வச்சு ஒரு ட்ரக் தயாரிச்சார் இல்லையா, அந்த ட்ரக்கை வந்து நீங்கள் உடனடியாக ஹியூமன் கிட்ட டெஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு அனிமலை வச்சு டெஸ்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஹியூமனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல, உன்னோட வேலை மருந்து தயாரித்து கொடுக்கறது மட்டும்தான், ஃபார்முலாவை ரெடி பண்ணுறது மட்டும்தான், இதெல்லாம் நான் பார்த்துப்பேன், இதை பற்றியெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சாமியார் சொல்லிடுறாருங்க. இப்போ காட்டுக்குள்ளே இவங்க எல்லோரும் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் மட்டும் மறுபடியும் தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரிவரில் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ ஒருத்தங்க வர மாதிரி இருக்குதுங்க. யாருன்னு திரும்பி பார்க்கும்போது ஒரு 3 பேர் கொண்ட கும்பல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை பயங்கர
பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த டெக்னீஷியன் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அவங்க தலையில அடிபட்டிருக்கு, கட்டு போட்டுருக்காங்க. கண்ணு முடிச்ச நம்ம ஹீரோன் அந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த டெக்னீஷியன் பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஹீரோனை கூட்டிட்டு வந்து படுக்க வச்சிடறாரு. இங்கேயே இருங்க, உங்களுக்கு நான் ஜூஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த டிரைவர் இருக்கிறார் இல்லையா, அவரு அடிப்பட்ட நிலைமையில மரத்தடியில கிடக்குறாருங்க. அவர் எப்படியும் இந்த 3 பொண்ணுங்க காப்பாத்தி நடக்க வைக்கிறாங்க. ஆனா அவரால நடக்க முடியாம மறுபடியும் கீழே விழுகிறாருங்க. அப்பதாங்க அவர் சொல்றாரு, நம்ம ஹீரோயின் தண்ணி குடிக்கிறதுக்காக போகும்போது பின்னாடி வந்த கூலிப்படையை சார்ந்தவங்க ஹீரோயினை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டாங்க. எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்காக போன என்னையும் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு அவனுங்க எல்லாம் இங்கிருந்து போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிச்சதுல இவர் இறந்தே போயிடுறாருங்க. இப்ப இந்த சாமியார் பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காருங்க. அங்க ஒரு நபரை மீட் பண்றாரு. அவரு விறகு எடுக்கிறதுக்காக வந்திருப்பாரு போல. அவரு காடு மற்றும் காடு சார்ந்ததாங்க வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட பாத்தீங்கன்னா, நீங்க வம்சாவளியா இந்த காட்டுக்குள்ள தானே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த சஞ்சீவி வேரை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்க, இத்தனை வருஷமா நான் இந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு முறை கூட இந்த சஞ்சீவி வேரை பத்தியோ இல்ல சஞ்சீவி வேரையோ நான் பார்த்தது கிடையாது. பட் என்னுடைய தாத்தா ஒருத்தர் இந்த சஞ்சீவி வேரை பத்தி சின்ன வயசா இருக்கும்போது கதை சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல, அப்ப இந்த சாமியார் சொல்றாரு, அப்போ உன்னுடைய தாத்தாக்கு இந்த சஞ்சீவி வேரை பத்தி தெரியுது அப்படின்னா அப்ப கண்டிப்பா இந்த காட்டுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல சஞ்சீவி வேர் இருக்கத்தான் செய்யுது, அதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும், என் கூட வா அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்கேயா அப்படிங்கும்போது எங்கன்னு சொன்னாதான் வருவியா, என் கூட வா அப்படின்னு சொல்லி அந்த நபரை பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற இன்னொரு சாமியாரை மீட் பண்றதுக்காக இவர் கூட்டிட்டு போறாருங்க. அந்த சாமியாருக்கு போய் வணக்கம் வச்சுட்டு, உங்ககிட்ட நான் ஒரு விஷயமா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த சாமியாருக்கு பாத்தீங்கன்னா, நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல, நீ எதுக்காக இங்க வந்திருக்கான்னு எனக்கே தெரியும், நீ சஞ்சீவி வேரை கண்டுபிடிச்சு அதன் மூலமா சாக வர வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருக்க, சாக போறதுக்கு நம்ம என்னைக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது, சாவுங்கிறது கூட நம்ம அடுத்த முறை பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான், அதனால சாவை தடுக்கணும்னு என்னைக்குமே முயற்சி பண்ணாத, உன்னோட வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, சாமி எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, எனக்கு அந்த சஞ்சீவி வேறு வேணும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. தேவையில்லாத இந்த விபரீத முயற்சியெல்லாம் எடுக்காத அப்படின்னு இந்த சாமியார் சொல்லிடுறாருங்க. இந்த சாமியார் கிட்ட கேட்டா வேலைக்கு ஆகாது போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுடி சாமியாரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கண்மொழிக்கிறாங்க. நம்ம ஹீரோனுக்கு இந்த டெக்னீஷியன் பாத்தீங்கன்னா ஜூஸ் குடிக்கிறாரு. நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன், இது என்ன இடம் அப்படின்னு கேட்கும்போது, காட்டுக்குள்ள நீங்க அடிபட்டு கிடந்தீங்க, நான் தான் உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த டெக்னீஷியன் சொல்றாருங்க. அப்ப என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்கும்போது, எது ஃப்ரெண்ட்ஸா, அப்ப நீங்க தனியா காட்டுக்குள்ள வரலையா, இன்னும் நிறைய பேர்த்தோட தான் வந்திருக்கீங்களா, எதுக்குங்க தேவையில்லாம ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ளலாம் வரீங்க அப்படின்ற மாதிரி இவர் திட்டிக்கிட்டு இருக்காரு. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே வெளியில ஏதோ சத்தம் கேக்குதுங்க. என்ன சத்தம் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் பார்க்கும்போது இந்த ரவுடி சாமியார் இந்த இடத்துக்கு தாங்க வந்துகிட்டு இருக்காரு. உடனடியா இந்த டெக்னீஷியன் வந்து, நீங்க போய் அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கோங்க, என்னுடைய பாஸ் வராரு, அவர் பார்த்தாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோனு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த சாமியார் உள்ள வந்து இந்த டெக்னீஷியன் ப்ராப்பரா இந்த ஃபார்முலா எல்லாம் ரெடி பண்றானா என்ன ஏது அப்படின்றது எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் ஒழுங்கா தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அங்கிருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது கீழே பாத்தீங்கன்னா பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்கிறத அவர் பாத்துறாரு. இது என்ன பிளட் ஸ்டெயின் அப்படின்னு கேட்கும்போது, அதுவாங்க அது ஒரு காட்டு பூனை உள்ள ஒரு எலியை தூக்கிட்டு வந்துருச்சு, அதோட ரத்தம் தான் இது அப்படிங்கும்போது, அப்படியா இதை நம்ப சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமியார் அந்த இடத்த செக் பண்றாருங்க. அப்படி செக் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் சைஸா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு அந்த இடத்த விட்டே வெளியில வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சாமியாரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. காட்டுக்குள்ள ஒருத்தர் செத்து கிடக்குறாரு அப்படின்ற தகவல் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரிய வருது. உடனடியாக சப் இன்ஸ்பெக்டரும் அவருடைய டீமும் பாத்தீங்கன்னா வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இவங்க கிட்ட நான் அப்பவே சொன்னேன், இந்த காடு ரொம்ப டேஞ்சரான இடம், இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்ட்டு, போற மாதிரி போயிட்டு திரும்பவும் இந்த காட்டுக்குள்ள வந்திருக்காங்க. இப்போ இவன் இங்க செத்து கிடக்குறானா, இவன் கூட வந்த பொண்ணுங்கலாம் எங்க, நமக்கு ஒரே தலைவலியா இருக்குது, அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, கரெக்டா இன்ஸ்பெக்டர் வந்து, நீ ஒன்னும் கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ண தேவையில்ல, இந்த டெட் பாடியை கொண்டு போய் எரிச்சு சாம்பல் ஆக்கிரு, இதை நம்ம கேஸா எடுத்தோம்னா இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு ஏது இருக்குன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், இதனால நமக்கு எந்த பலனும் இல்லை அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் பேசிக்கிட்டு இருக்காரு. சப் இன்ஸ்பெக்டருக்கு கோவம் வருது. ஒரு விஷயம் 2 விஷயம்னா பரவாயில்ல, எந்த கேஸையுமே எடுத்துக்க மாட்டேன்றாரு, எதையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டேன்றாரு, முதல்ல இவனை காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் யோசனை பண்ணிட்டு இருக்காருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னீஷியன் இருந்த இடத்துல இருந்து தப்பிச்சு இந்த சாமியார் வந்து ஒரு வீட்டில் தங்கி இருக்கிறான் இல்லையா, அந்த வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. லோடெல்லாம் ஏற்றிட்டு இருக்கிறத ஹீரோயின் கவனிக்கிறாங்க. சைஸாக அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறாங்க. அப்படி அங்கே போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது, அங்கே ஏகப்பட்ட ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே இங்கே தயார் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற விஷயம் தெரிய வருது. இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கிறார் இல்லையா, இந்த சாமியாரை மீட் பண்ணி காட்டுக்குள்ள ஒரு குரூப் வந்துச்சு, நம்ம எஸ்ஐ வந்து வான் பண்ணி அமுச்சு விட்டாப்ல, ஆனால் திரும்பவும் அந்த குரூப் உள்ள வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்ல, இப்போ இந்த சாமியார் யோசனை பண்றாருங்க. உள்ள வந்தவங்கள துரத்தி விட்டும் வான் பண்ணியும் பயம் இல்லாம திரும்ப உள்ள வராங்கன்னா அவங்களுக்கு இந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு தேவை இருக்குது, ஸோ நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சாமியார் பாத்தீங்கன்னா அவங்க அடியாட்களை எல்லாம் ஏவி விடுறாரு. ஸோ இந்த காட்டுக்குள்ள யார் எங்க இருந்தாலும் அவங்கள தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எல்லாரும் 4 பக்கமும் பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே அந்த அடியாட்கள் கிட்ட மாட்டிக்கிறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து இந்த சப் இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா அந்த அடியாட்கள் எல்லாம் அடிச்சு விரட்டி விட்டுட்டு இந்த 3 பொண்ணுங்களையும் காப்பாத்துறாரு. அப்பதான் இவங்க 3 பேர் சொல்றாங்க, நாங்க 3 பேர் இப்ப சேஃபா தான் இருக்கிறோம், ஆனா எங்களோட ஃப்ரெண்டு காணாம போயிட்டா அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள்ஸ் கிட்ட இந்த 3 பொண்ணுங்களையுமே வந்து சேஃபா கொண்டு போய் வெளியே விட்டுருங்க, நான் அந்த பொண்ணை தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப் இன்ஸ்பெக்டர் காட்டுக்குள்ள நுழையிறாருங்க.
இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா திரும்பவும் அந்த டெக்னீஷியன் இருந்த இடத்துக்கே போயிட்டாங்க. ஸோ இந்த டெக்னீஷியன் தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை சேஃபா அங்க தங்க வச்சிருக்காருங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோயின் கவனிக்கிறாங்க. இதெல்லாம் நான் எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ இந்த டெக்னீஷியன் பாத்தீங்கன்னா தன்னோட தங்கச்சி போட்டோ எடுத்து வச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோன் அந்த போட்டோ வாங்கி பார்த்துட்டு இந்த பொண்ணையும் நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்றாங்க. இந்த லேப்ல ரெடி ஆயிட்டு இருக்கக்கூடிய ட்ரக்ஸை தான் அந்த பொண்ணுங்கெல்லாம் எடுத்து போதை ஆயிட்டு இருக்கிறத நான் கவனிச்சேன். ஸோ நீ தயாரிக்கிற ட்ரக்கையே உன் தங்கச்சியை எடுத்து அடிக்ட் ஆகி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல இவரு ரொம்பவே ஃபீல் பண்றாருங்க. இதெல்லாம் பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமா திட்டுறாங்க. அதுக்கு இந்த டெக்னீஷியன் சொல்றாரு, இதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு என்ன ஆசையா, இந்த சொசைட்டியை கெடுக்கணும்ன்றது எனக்கு என்ன ஆசையா, நானே இங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேங்க, நான் எஜுகேஷன்ல கோல்டு மெடலிஸ்ட், இந்த சாமியார் என்னை கடத்தி கூட்டிட்டு வந்து இங்க இந்த விஷயத்தையெல்லாம் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கிறான், நானும் வேற வழி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதற்கான காரணம் என்னோட அம்மாவும் தங்கச்சியும் அவனோட கண்ட்ரோல்ல இருந்துகிட்டு இருக்கான். இப்போ வரைக்கும் என்னோட அம்மா தங்கச்சி கிட்ட நான் ஃபாரின்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி மாசம் மாசம் வீட்டுக்கு பணம் அமைச்சுக்கிட்டு இருக்கிறான். நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி அம்மா தங்கச்சிக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு பயந்து தான் நான் இங்க அமைதியா இருந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த டெக்னீஷியன் சொல்றாருங்க. நீ உன்னோட அம்மா தங்கச்சியோட சிச்சுவேஷனை மட்டும் பார்த்த அப்படின்னா மொத்த உலகமே உன்னால பாதிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த சாமியார் உன்னை வச்சு ஃபார்முலா ரெடி பண்ணி அதன் மூலமா போதை பொருட்களை உருவாக்கி அதை பயங்கரமா எக்ஸ்போர்ட் பண்ணி பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஊர் முழுக்க போதை பொருட்கள் பரவிக்கிட்டு இருக்குது. அதனால நீ இங்கிருந்து வெளியில போறதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோனும் இந்த டெக்னீஷியனும் பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு காட்டுக்குள்ள போயிடுறாங்க. பயங்கரமா ஹீரோனுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே இந்த டெக்னீஷியன் வெயிட் பண்ணுங்க, நான் ஏதாவது பழங்கள் கிடைச்சதுன்னா எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பழங்களை எடுத்துட்டு வந்து கொடுக்க இவங்க ரெண்டு பேரும் அதை சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போகும்போது திடீர்னு நம்ம ஹீரோயின் காணாம போயிடுறாங்க. ஹீரோனுக்கு காணாம போறதே வேலையா போச்சுங்க. இந்த டெக்னீஷியன் எல்லா பக்கம் தேடிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அங்க இருக்கக்கூடிய ஒரு மரத்துல இருந்து பழத்தை பொறிச்சு நம்ம ஹீரோயின் சாப்பிட்டு அது ஒரு போதை பழம் போல பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த காடு பாத்தீங்கன்னா பல மர்மங்களை உள்ளடக்கிய காடுங்க. இந்த காட்டுல விஷமும் இருக்கும், அந்த விஷத்தை முறிக்கிற மருந்தும் கிடைக்கும். சோ இந்த காடே ஒரு அற்புதம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இப்போ இந்த மினிஸ்டரை மீட் பண்றதுக்காக போலீஸ் ஆபீசர் வந்திருக்காருங்க. ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணை பத்தி நாங்க விசாரணை பண்ணாங்க. அந்த பொண்ணு ஒரு மாடல் மட்டும் கிடையாது, அவங்க ஒரு இன்டெலிஜென்ட் ஆபீசரும் கூட அப்படின்னு சொல்ல இது என்னங்க புதுக்கதையா இருக்குது அப்படின்னு மினிஸ்டர் பயங்கர ஷாக் ஆகுறாரு. அவங்கள தேடி போகும்போது அவங்களோட மொபைல் டவர் லொகேஷன் கடைசியா ஒரு அடர்ந்த வனப்பகுதியை தான் காட்டுது. அதுக்கப்புறம் அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. அந்த பொண்ணு எதுக்கு அந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள போகணும் அப்படின்னு கேட்க எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா உங்க தம்பி கூட ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமா உங்க தம்பி தான் கிட்னாப் பண்ணி அந்த காட்டுக்குள்ள வச்சிருப்பானோ அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுறாங்க. அப்படிங்கும்போது என்னங்க இது பிரச்சனை மேல பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்குது, சரிங்க முதல்ல அந்த பொண்ணு எங்க போனா அப்படின்றத கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி இந்த மினிஸ்டர் சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோனும் அந்த டெக்னீஷியனும் பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது இந்த சாமியார் பண்ணக்கூடிய எல்லா ஃப்ராடு வேலைகளையும் புட்டு புட்டு ஹீரோயின் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது பட்டுன்னு அந்த இடத்துக்கு அந்த சப் இன்ஸ்பெக்டர் சல்யூட் அடிக்கிறாரு. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது, இவங்க இன்டெலிஜென்ட் ஆபீசர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள இல்லீகலா ட்ரக்ஸ் எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் தெரிஞ்சு உள்ள மஃப்டில வந்து செக் பண்ணி இவங்களை எல்லாம் பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த விஷயம் கூட சப் இன்ஸ்பெக்டருக்கு டைரக்டா தெரியாதுங்க. இந்த இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லி இருந்திருக்காங்க. அதாவது இன்டெலிஜென்ட் ஆபீசர் ஒருத்தர் காட்டுக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ அவங்க மர்மமான முறையில் காணாம போயிட்டாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் இந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு இன்ஃபர்மேஷன் தெரிய வந்ததா சொல்றாங்க. நான் இங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்ற விஷயமே யாருக்கும் தெரியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு இந்த சப் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, மிஸ்டர் தம்பி கூட பிரச்சனையாகி இவங்க இந்த காட்டுக்குள்ள வந்ததுனால விஷயம் சீரியஸ் ஆகி இன்ஃபர்மேஷன் வெளியில பாஸ் ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய வருதுங்க. அந்த நேரம் பார்த்து ரெண்டு கான்ஸ்டபிள்ஸ் அந்த இடத்துக்கு வந்து நீங்க 3 பொண்ணுங்களை பாதுகாப்பா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க இல்லையா, எங்க 2 பேர்த்த ஒருத்தன் வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு அந்த 3 பொண்ணுங்களையும் தூக்கிட்டு போயிட்டான் சார் அப்படின்னு சொல்ல அவன் தூக்கிட்டு போற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்களை அட்டாக் பண்ணிட்டு தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி அந்த கான்ஸ்டபிள் சொல்றாருங்க. இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா சாமியாரை மீட் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. இங்க வந்தவங்க டூரிஸ்ட்னு நினைச்சிட்டு தான் நான் எதுவுமே கண்டுக்காம இருந்தேன், இப்பதான் தெரிய வருது அவங்க ஒரு இன்டெலிஜென்ட் ஆபீசர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல இந்த சாமியார் பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள போய் தேடுங்க, அவங்களை கண்டிப்பா பிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோனும் டெக்னீஷியனும் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா மனநல பாதிக்கப்பட்டவர் வராருங்க. அவர் பாட்டு குளறிக்கிட்டு இருக்கிறாரு, என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த நேரம் பார்த்து சங்கையா அப்படின்ற ஒரு நபர் அந்த இடத்துக்கு வந்து அந்த மனநல பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு ஃப்ரூட்டை கொடுத்து அனுப்பிச்சு வச்சுட்டு இவங்க 2 பேர்த்திட்ட விஷயத்த சொல்றாங்க. என்னோட வீடு பக்கத்துல தாங்க இருக்குது, நாங்க காடு சார்ந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், பேசிக்கா ஏதோ ஒரு ஆயுர்வேத மெடிசனை சாப்பிட்டு இவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அப்பதான் நம்ம டெக்னீஷியன் சொல்றாரு, அது ஒன்றும் ஆயுர்வேதிக் மெடிசன்லாம் கிடையாது, அங்க லேப்ல தயாரிக்கக்கூடிய ஒரு ட்ரக், அதை இந்த நபர்கிட்ட டெஸ்ட் பண்ணி இருந்திருப்பாங்க போல, அதனாலதான் ஒரு மனநல பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்ல அப்படியா இவ்வளவு நாள் அந்த சாமியார் உள்ள ஏதோ மெடிசன் தான் தயார் பண்ணிட்டு இருக்கிறார் நாங்க நினைச்சோம் அப்படின்ற மாதிரி அவரும் ஷாக்கா வராரு. அதுக்கப்புறம் இந்த செங்கையா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கும் டெக்னீஷியனுக்கும் இந்த காட்டுக்குள்ள போறதுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இந்த செங்கையா பாத்தீங்கன்னா மரத்து மேல ஏறி பாக்குறாரு, பார்த்தா அங்க யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி இருக்கும், சோ நீங்க தேடி வந்த பொண்ணுங்க அங்கதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இன்னொரு பக்கம் இந்த இன்ஸ்பெக்டருக்கும் சப் இன்ஸ்பெக்டருக்கும் பயங்கரமான சண்டைங்க. இந்த இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு, ஃபர்ஸ்ட் உன் கதையை நான் முடிச்சிட்டேன்னு வையேன், உண்மை தெரிஞ்ச நீ செத்துருவ, அதுக்கப்புறம் அந்த இன்டெலிஜென்ட் ஆபீசரையும் போட்டு தள்ளிட்டேன்னா பழையபடி இந்த காட்டுக்குள்ள நாங்க தொழில் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றாருங்க. ஆனா அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோன்
அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கன்னை காட்டி இவங்களோட கண்ட்ரோல்ல சிச்சுவேஷனை கொண்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல அடியாட்களும் வந்துடுறாங்க. ஸோ அந்த அடியாட்கள் கூட நம்ம ஹீரோன் சண்டை போட்டுட்டு இருக்க இந்த சப் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் துரத்திட்டு போறாரு. பார்த்தா இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா மேல இருந்து கீழே விழுந்து ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாரு. சப் இன்ஸ்பெக்டரும் பார்த்தீங்கன்னா அந்த குழிக்குள்ள விழுக போயிடுறாருங்க. அந்த நேரம் பார்த்து சங்கையா வந்து இந்த சப் இன்ஸ்பெக்டரை பிடிச்சிடுறாரு. அந்த இடத்துல தான் மனநல பாதிக்கப்பட்டவரும் இருப்பாரு. அப்போ இந்த சங்கையா பார்த்தீங்கன்னா இந்த மனநல பாதிக்கப்பட்டவர்கிட்ட எனக்கு ஒரு கை கூறா, இவரை காப்பாத்திரலாம், இவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாரா அப்படின்னு சொல்ல அந்த மனநல பாதிக்கப்பட்டவர் எங்கேயோ பார்த்துட்டு ஒரு தலையை தின்னுக்கிட்டு இருப்பாரு. இந்த சங்கையாவும் சப் இன்ஸ்பெக்டரோட உயிரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்றாருங்க. திடீர்னு நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி மனநல பாதிக்கப்பட்டவர் நார்மலா பேசுறாரு. உடனடியாக ஒரு கையை கொடுத்து சப் இன்ஸ்பெக்டரையும் காப்பாத்திடுறாரு. இந்த மனநல பாதிக்கப்பட்டவர் நார்மல் ஆயிடுறாரு. எப்படிங்க இவர் குணமானாரு அப்படின்னு கேட்கும்போது இந்த காடு ஒரு அற்புதமான காடு, இந்த காட்டுக்குள்ள விஷமும் இருக்கும், அதை முறிக்கிறதுக்கு மருந்தும் இருக்கும். சரி, ஒரு தலையை தின்னான் இல்லையா, அந்த தலையே வந்து இவனோட உடம்புல இருக்கக்கூடிய கெமிக்கலுக்கு மெடிசனா அமைஞ்சிருச்சு, அதனால தான் இவன் சரியாயிட்டான் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற சங்கையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. பலதரப்பட்ட சண்டைகளுக்கு அப்புறம் இந்த பொண்ணுங்களும் காப்பாற்றப்படுறாங்க. ஸோ இவங்க எல்லோருமே சேஃப் ஆயிட்டு இந்த சாமியார் அரெஸ்ட் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து இந்த சாமியார் என்ன பண்றாரு அப்படின்னா, காட்டுக்குள்ள ஒரு நல்ல சாமியார் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த சாமியாரோடைய அசிஸ்டன்ட்டை மிரட்டி அந்த சாமியார் கூடயே தானே நீ இருக்க, கண்டிப்பா அந்த சஞ்சீவி வேறு எங்க இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ நீ சொல்ல போறியா இல்ல சாக போறியா அப்படின்னு மிரட்ட அந்த அசிஸ்டன்ட் அந்த சஞ்சீவி வேறு எங்க இருக்கு அப்படின்றத இந்த கெட்ட சாமியார் கிட்ட காட்டி கொடுத்துறாருங்க. இந்த கெட்ட சாமியாரும் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் தேடிக்கிட்டு இருந்த இந்த சஞ்சீவி வேற நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த சஞ்சீவி வேற வச்சு நான் சாகா வரம் பெற போறேன், இனிமேல் யார் நினைச்சாலும் என்னை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கிட்ட இவர் போயிட்டு இருக்கிறாருங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோன் அந்த இடத்துக்கு வந்து கண்ணை காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவர் பயங்கரமா சிரிக்கிறாரு. உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை அட்டாக் பண்ணிட்டு இவர் அந்த மரத்துக்கிட்ட போறாரு. ஹீரோனுக்கு அடிபட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோனால எந்திரிக்க முடியாம இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சாமியார் அந்த மரத்துக்கிட்ட போறாரு. அந்த மரம் பாத்தீங்கன்னா இவரை அந்த மரத்துக்கூட சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுதுங்க. அவ்வளவுதான், நமக்கு சாகாவரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு இவர் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. பட்டுன்னு இவரோட கண்ணெல்லாம் சவந்து போய் வாயிலிருந்து ரத்தம் வந்து அப்படியே வெட்டிச்சு சதறிடுறாருங்க. அவர் சாம்பலாய் கீழே விழுகும் போது ருத்ராட்சியும் சேர்ந்து விழுகுது. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது, இந்த சஞ்சீவி வேற பயன்படுத்துறதுக்கும் சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் போல. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அது சாகாவரம் கொடுக்கும், அப்படி இல்லைன்னா சாவடிச்சிரும். இவர் ரொம்ப மோசமானவர், பல பேரோட வாழ்க்கையை அழிச்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த வேருக்கு தெரிய வந்திருக்குதுங்க. அதனால வெடிச்சு சதறிடுச்சு. ஸோ வெடிச்சு சதறினதுல அந்த ருத்ராட்சம் மட்டும் கீழே விழுகும். அதுக்கப்புறம் சேஃபா எல்லோரும் இந்த காட்டை விட்டு வெளியில போயிருவாங்க. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.